அனைவருக்கும் வணக்கம். டேப் ஆன்லைன் படிப்பகத்திலிருந்து நான் உங்கள் சரவணகுமார். இன்னைக்கு திறனறிதல் டெஸ்ட் 2 முடிஞ்சிருக்கும். ஹோப்ஃபுல்லி கிட்டத்தட்ட ஒரு 1250 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. நமக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது 27ஆம் தேதி டெஸ்ட் 3க்கான சிலபஸ் இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். இதுக்கான சிலபஸை படித்து மேலும் மேலும் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த வீடியோவில் டெஸ்ட் 3க்கான சிலபஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு முடிஞ்ச டெஸ்ட் 2ஓட ஆன்சர் கீயை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா ரேங்க் லிஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 3க்கான சிலபஸ் பார்க்கலாம். டெஸ்ட் 3 வழக்கம் போல 100 மார்க்குக்கு நடைபெறும். அதில் தமிழோட சிலபஸ் என்னன்னு பார்த்தோம்னா குறியில் நெறியில் வேறுபாடு, மேக்ஸில் பார்த்தோம்னாக்கா பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக், பாலிட்டியில் சேலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், எக்கனாமிக்ஸில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அடுத்தது பார்த்தோம்னா யூனிட் 6ல தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ். இந்த 5 டாபிக் ஒரு டாபிக்ல இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா 20 கொஸ்டின்ஸ், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் பைலிங்கோட தான் கேட்பாங்க. இதுக்கு இப்பவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்கோர் நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது டெஸ்ட் 2 இன்னைக்கு முடிஞ்ச டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நம்ம டேப் ஆன்லைன் படிப்பகத்தோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு ஃபர்தரா ரெஃபரன்ஸுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் ஆன்லைன் கோர்சஸ், ஆஃப்லைன் கோர்சஸ், இல்லை இந்த டெஸ்ட்டை பற்றி ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஆன்சர் கீ எந்த ப்ரொசீஜரில் இருக்கும்னாக்க ஒரு கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் இந்த மாதிரி கிரீன் கலர் டிக் பண்ணியிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். நீங்கள் இதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் செக் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் எது கரெக்ட் எது ராங்குங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க டெஸ்ட் முடிச்ச உடனே நீங்க மேல ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ஆன்சர் கீ வந்துட்டு அதுல ஃபில் ஆயிருக்கும். அதை இந்த ஷீட்டோட கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வர எக்ஸாம்ஸ், இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸுக்கு பார்த்தோன்னாக்கா உங்களோட ஆன்சர் உங்களோட மெயிலேயே வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க போட்டது ரைட்டா ராங்கா அப்படிங்கிறது வர்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். ஓகேங்களா? இதுல மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. மேலும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சோம். நிறைய பேர் பார்த்தோன்னாக்கா கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் லெவல் ஓகேவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சிலர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. சிலர் எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்துட்டு எங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கான அப்டேட்ஸ் வந்து கூறிய விரைவில் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ ஃபைனலாக இன்னைக்கு இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி டெஸ்ட் 2ஓட ரேங்க் லிஸ்ட். இந்த டெஸ்ட் பார்த்தோம்னாக்கா போன வெள்ளிக்கிழமை இருந்து இப்போ 6 மணி வரைக்கும் முடிஞ்சது. இப்போ ஒரு 10-20 மினிட்ஸ் முன்னாடி தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரேங்க் லிஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கமலி அப்படிங்கிறவங்க எடுத்திருக்காங்க. 100க்கு 85 மார்க் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம். அடுத்து செகண்ட் பார்த்தோம்னாக்கா மயிலாடுதுறையிலேருந்து என்எஸ் ஸ்ரீஜா அப்படிங்கிறவங்க பார்த்தோம்னாக்கா 84 மார்க் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 1 மார்க் தான் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கும் அவங்களுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஈரோட்ல இருந்து சுகன்யா அப்படிங்கிறவங்க 3rd ரேங்க் எடுத்திருக்காங்க. 82 மார்க் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட்ஸ் டு ஆல் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் 3rd ரேங்க் ஹோல்டர்ஸ். மற்றவங்க யாரும் கம்மி கிடையாது. ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க்ல பார்த்தோம்னாக்கா இங்க ஒரு 1 மார்க்ல பார்த்தோம்னா அடுத்த 2 ரேங்க்ல இருக்காங்க. அடுத்து ஒரு மார்க்ல பார்த்தோம்னா அடுத்த 3 ரேங்க்ல இருக்காங்க. இப்படி உங்க எல்லாரோட ரேங்க்கும் பார்த்தோம்னாக்கா இங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் பிளஸ் உங்க நேமோட மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்பும் பார்த்தோம்னாக்கா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி உங்க ரேங்க் என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ரேங்க் இல்ல உங்களுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி நல்லா ஸ்டடி பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட்ல உங்களோட மார்க் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.